Good morning, students. In the previous class, we have seen fourth sum. Now we are seeing fifth sum. A train covers a distance of 90 km at a uniform speed. ஒரு uniform speed நம்ம x km per hour. Speed means kilometer per hour here. 1 hour க்கு x kilometer distance reach பண்ணுது. That அது நம்ம uniform speed. That is original speed. அதை நம்ம x அப்படின்னு வச்சுட்டோம். Distance எவ்வளவு கொடுத்திருக்கு 90 km. Has the speed been increased? More means increased. இப்ப ஸ்பீட் வந்து அதிகமா போகுது. அப்போ ஒரு 15 km ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. 1 ஹவருக்கு x கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கிற ட்ரெயின் கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகி x பிளஸ் 15 km ஸ்பீட்ல போகுது. So increased speed equal to x plus 15 km per hour. Now it is given when it goes in increased speed, it reaches the particular distance before half an hour. Half an hour வந்து the time taken is less, that is 30 minutes lesser. Usual speed ல போனா ஒரு particular time ல அது ரீச் ஆகும். இப்ப ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால half an hour பிஃபோர் ஆகவே ரீச் ஆயிடும். ஸோ அந்த 30 மினிட்ஸை நம்ம அவரா மாத்திக்கிறோம். 1 ஹவருக்கு 60 மினிட்ஸ். ஸோ 30/16 போட்டு அவரா மாத்தி வச்சிருக்கோம். Now we are finding the original speed. So in the part T1 minus T2 equal to 30/60. இந்த டைம் 1 என்ன ஒரிஜினல் ஸ்பீட்ல போன பிற்பாடு அங்க ரீச் ஆகுற டைம். இன்க்ரீஸ்டு ஸ்பீட்ல அந்த ட்ரெயின் போறப்போ எந்த டைம்ல ரீச் ஆகுங்கிறது டைம் 2. ஸோ டைம் ஈக்குவல் டு ஃபார்முலா நமக்கு தெரியும், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஸோ இந்த டைமுக்கு உள்ள டிஃபரன்ஸ் வந்து half an hour. 30/60 இதை கேன்சல் பண்ணினா you are getting half an hour. So time 1 minus time 2 equal to 1/2. இப்போ time 1 வந்து time formula distance by speed. Distance எவ்வளவு கொடுத்திருக்கு 90, speed எவ்வளவு கொடுத்திருக்கு x kilometer. So 90/x minus same distance is not changing. So the same 90/x plus 15 equal to half. ரெண்டு டைமுக்கு உள்ள டிஃபரன்ஸ் வந்து half an hour. அது இப்ப எழுதிருக்கோம். இப்ப நம்ம திங்க் பண்ணலாம், ஏன் இதை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு இதை செகண்ட் எழுதக்கூடாது. இப்போ இங்க டினாமினேட்டர்ல எக்ஸ், இங்க டினாமினேட்டர்ல எக்ஸ் பிளஸ் 15. டினாமினேட்டர்ல வேல்யூ அந்த நம்பரோட வேல்யூ அதிகமாக இந்த ஹோல் வேல்யூ கம்மியாகும். சப்போஸ் இங்க நமக்கு 90/9 90/10 90/9 ஆன்சர் என்ன வரும் 9 கேன்சல் ஆகி 10. 90/10 அப்படின்னா ஆன்சர் 9. இப்ப இங்க டினாமினேட்டர்ல 9 போட்டிருக்கோம், இங்க டினாமினேட்டர்ல 10 போட்டிருக்கோம். 10 வந்து கிரேட்டர் தேன் 9. அப்போ அந்த டினாமினேட்டர்ல பெரிய நம்பர் போடுறப்போ கிடைக்கிற ஆன்சர் ஸ்மால். டினாமினேட்டர்ல ஸ்மால் நம்பர் போடுறப்போ கிடைக்கிற ஆன்சர் வந்து it has greater value. அப்ப நம்ம இங்க ஃபர்ஸ்ட் எழுதுறப்போ T1 வந்து இங்க greater number ஃபர்ஸ்ட் எழுதி then you are writing the இங்க இதுக்கு நமக்கு greater value கிடைக்கும். 90/x அப்படின்னா the whole answer will be more. 90/x plus 5 னா the answer will be less. So நம்ம இத ஃபர்ஸ்ட் எழுதி இத செகண்ட் எழுதிருக்கோம். equal to half. Please don't confuse with this. இங்க டினாமினேட்டர்ல நம்பர் வந்து ஸ்மாலா இருந்தா ஆன்சர் யூ கெட் த லார்ஜர் ஆன்சர். இங்க டினாமினேட்டர்ல நம்பர் வந்து கிரேட்டரா இருந்தா ஆன்சர் வில் பி லெஸ். தட்ஸ் வை யூ ஆர் யூசிங் திஸ் கான்செப்ட். வி ஆர் ரைட்டிங் x first then x plus 15 இருக்கணும். சோ இதனுடைய வேல்யூ வந்து மோர், இதனுடைய வேல்யூ லெஸ். So more minus less equal to half an hour. இப்ப 90 காமனா எடுத்துக்க இங்க என்ன வரும் 1/x minus 1/x plus 15 equal to half. இந்த 90 நெக்ஸ்ட் எங்க கொண்டு வருவோம் டினாமினேட்டர் கொண்டு வருவோம்.
Before that you can cross multiply. So x plus 15 minus x by x bracket x plus 15. இது எதுக்கு நம்ம எழுதுறோம்? You are taking the LCM. LCM na you put a வழக்கமா நம்ம என்ன சொல்லுவோம்? You put a long by right both x and x plus 15 cross multiply and equal to 1 by இந்த 90 எங்க வரும்? இந்த இடத்துல வந்து 2 into 90. So if you multiply you are getting 180. So இங்க x plus x minus x cancel ஆயிடும். So 15 இங்கிருந்து begin பண்ணா அந்த place நமக்கு இருக்காது. So 15 by x bracket x plus 15 equal to 1 by 180. Here you are coming. இந்த place வேங்கனால இங்க எழுதுறேன். 15 by x bracket x plus 15 equal to 1 by 80. Now also you cross multiply. So x bracket equal to x bracket x plus 15 equal to 180 into 15. So multiply நமக்கு multiply பண்ணினா 180 into 15. 0, 8 5s are 40, balance 4. Then 9 here 180, 0, 0, 2700. So here you write 2720. Take x inside. So x square plus 15x equal to this one. So x square plus 15x minus 2700 is equal to 0. We check it. So x square plus 15x minus 2700 equal to 0. So நமக்கு என்ன இருக்கும்? Multiply பண்ணா minus 2700. Add பண்ணா what you get? 15. Add or subtract? Here subtract. So 2700 addition எடுக்கும். As you take 5 table. 5 table எடுத்தீங்கன்னா 5 5s are 25, balance 2. 5 4s are 20. இங்க 0 க்கு 0. Again you take 5 table. Here one time you are taking 0. Now 4 எடுத்தா divide ஆகாது. 4 எடுத்து divide ஆகல அப்படின்னா if you take two numbers at a time you just write 0. Afterwards you are writing 8. Now you take 3 table. If you take 3 table, 3 3s are 9, balance 1, 18, 6 3s are 18, again take 3 table, then 1, 2, again take 3 table, here 4, now you are taking 2 table, then 2 table. So if you multiply, the 5 3s are 15, then 15 into 5 3s are 15, then 15 into 3, 45, 45 எடுத்து பார்க்கலாம். Then 3 2s are 6, இங்க ஒரு 2 இருக்கு இல்லையா, இங்க 60, or you take 5 3s are 15, இங்க ஒரு 2 2s are 4 இருக்கு. So 4 into 15 60 வரும். 5 3s are 15, 2 2s are 4, இந்த ரெண்டு எழுதிட்டோம். இன்னும் எழுதாத என்ன இருக்குது? 3 3s are 9. இங்க 60 45. If you take 60 45, you are getting 15. Then if you multiply, you will get this number. Here 5 5s are 25. 5 3s are 15. Then 2 2s are 4. இது முடிஞ்சது. இன்னும் எழுதாதது இந்த 5, இந்த 3, இந்த 3. 3 3s are 9, 9 5s are 45. இந்த 5, இந்த 3, இந்த 3 எடுத்தா 45. Then this 5, this 3, இங்க ஒரு 2, கீழே denominator இங்க ஒரு 2 இருக்கு. இது it's not seen properly. So இது எடுத்தீங்கன்னா 60 கிடைக்கும். Then சென்டர்ல என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு பக்கத்துல என்ன சைன் வருதோ அதை நம்ம கிரேட்டர் நம்பருக்கு யூஸ்ஃபுல்லா போடுவோம். Then plus into minus, minus.
இங்க மிடில் டேர்ம் பாரு, அதுக்கு பக்கத்துல என்ன சைன் இருக்கு, பிளஸ் இருக்கு. அந்த பிளஸ் எடுத்து கிரேட்டர் நம்பருக்கு தான் போடணும். ஸ்மாலர் நம்பருக்கு போட்டீங்கன்னா ஆன்சர் வராது. ஸோ பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். தென் எக்ஸ்பேர்ட் பக்கத்துல இப்ப ஏதாவது நம்பர் இருந்திருந்தா அது டினாமினேட்டர்ல இல்ல எழுதணும். பட் இங்க ஜஸ்ட் 1 தான் இருக்கு. ஸோ நோ நீட் டு ரைட். ஸோ யூ ஜஸ்ட் ரைட் எஸ். ஸோ நவ் யூ ஆர் ரைட்டிங் திஸ் as x plus 16 bracket x minus 45 is equal to 0. So x is equal to minus 60. Minus 60 not valid. Because speed எல்லாம் வரப்ப நமக்கு வந்து நெகட்டிவ் ஆன்சர் வரக்கூடாது. So x equal to minus 45 அங்க வந்து போனா plus 45. So x equal to 45. Therefore, the original speed is 45 km per hour. So here we are writing original speed equal to 45 km per hour. So in this way, we are finding the speed in this problem. Please go through it. Thank you, students.